கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக தினம்தோறும் கேளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 19 முதல் 21 ஆகிய வசனங்கள் இன்னைக்கு உள்ள செய்தி. டிசம்பர் மாசத்திலே 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைய அதிகால வேளையிலே கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். தூங்கும் முன்பாக இரவு நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் டிசம்பர் மாதம் எப்படி நன்மை செய்ய வேண்டும் என்பதை நாம் இரவு நேரத்திலே 1ஆம் தேதியிலிருந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். அநேக குடும்பத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தருடைய நாமம் மேம்படட்டும். இந்த இரவு நேரத்திலே பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இரவு நேரத்திலே நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நம்ம இருதயம் எதை சார்ந்து இருக்கு? நம்ம இருதயம் எதை சார்ந்து இருக்கு? ஏன்னா சில குடும்பத்திலே இருதயம் உலகத்தை சார்ந்து இருக்கும். உலகத்தை சார்ந்து இருக்கும்போது பிரச்சனை இருக்குமா இருக்காதா? நம்ம அப்படி யோசித்து பார்த்தா புரியும். ஏன்னா சில குடும்பத்திலே நைட் நேரத்தில் இணைந்திருக்கிறீங்க. நிறைய குடும்பத்தில் நிறைய தேவைகள் இருக்கு, நிறைய காரியங்கள் இருக்கு. நம்ம இருதயம் இந்த உலகத்தோடு ஐக்கியமா இருக்கா, இல்ல பரலோகத்தோடு ஐக்கியமா இருக்கா? இன்னைக்கு அதான் செய்தி. பரலோகத்தோடு ஐக்கியமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம நிம்மதியா இருக்கணும் அர்த்தம். ஏன்னா நிறைய வீட்டில் நிம்மதியை காணோம். ஏன் நிம்மதியை காணோம் அப்படின்னா, அவங்க ஒரு பெரிய கால்குலேஷன் போட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த உலகத்துக்குள்ள காரியத்தை மட்டுமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். நம்மள்ட்ட என்ன இருக்கோ, கொஞ்சம் ஏழை எளிய ஜனங்கள், கஷ்டப்பட்ட ஜனங்கள், தாழ்த்தப்பட்ட ஜனங்கள், வறுமையில் இருக்கிற ஜனங்கள், ஏழை எளிய ஜனங்களுக்கு நம்ம கொஞ்சம் உதவி பண்ணியாச்சு அப்படின்னாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக பரலோகத்துக்கு போய் சேர்ந்துடலாம். ஏன்னா ஃபார்முலா அதுதான். இரக்கமே இருக்காது, இரக்கமே இல்லைன்னா இரக்கம் இல்லாத நியாயத்திற்கு. அப்போ அந்த பூமியில் வாழ்கிற காலத்தில் கொஞ்சம் இரக்க குணம் இருக்கணும். 1000 கோடி 2000 கோடி 3000 கோடி 5000 கோடி 10000 கோடி அப்படிம்பாங்க. கோடி கோடியாக ஏன்ட்ட இருக்கு அப்படிம்பாங்க. சரி, அது அவங்க வீட்டில் இருக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னைக்கு ராத்திரி நம்ம உயிர் நம்மளை விட்டு பிரிஞ்சால் அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் அந்த லைஃப். ஆனால் அந்த பூமியில் வாழ்கிற காலத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஜனங்களுக்கு, கொஞ்சம் ஏழை எளிய ஜனங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம நன்மை செய்கிறோமோ அதெல்லாம் பரலோகத்தில் நம்ம பொக்கிஷம் சேர்த்துச்சிட்ருக்கோம். அப்போ பரலோகத்துக்குள்ளே போகணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக போயிடலாம். ஏன்னா ஒரு ஆவியில் எளிமை. நம்மள்ட்ட என்ன இருந்தாலும் சரி அதை கொஞ்சம் மற்றவங்களுக்கு கொடுத்து அழகு பார்த்தால் ஏழை எளிய ஜனங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த டிசம்பர் மாதம் ஒரு அருமையான மாதம். எப்படி அப்படின்னா, 11 மாதம் பாதுகாத்து 12 மாதத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டார். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது, இந்த இரவு நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்க, அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயா, நான் 11 மாதமும் நான் யாருக்கும் ஒரு 10 ரூபா ஒரு கையில் ஒரு தர்மம் கூட கொடுத்தது இல்லையா. என் கையால் நான் ஒரு 10 ரூபா யாருக்கும் கொடுத்தது இல்லை. ஒரு நேரம் சாப்பாடு கூட நான் யாருக்கும் வாங்கி கொடுத்தது இல்லை. இந்த வருஷம் நான் எந்த நன்மையும் செய்யலையா.
நான் எனக்காக மட்டும்தான் நான் ஓடிட்டு இருக்கேன். நான் எனக்காக மட்டும்தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு அடுத்தவங்களுக்கெல்லாம் கொடுத்து பழக்கம் இல்லையா. நான் அப்படிலாம் வாழலை. எனக்கு அப்படி யாரும் சொல்லலை. எங்கள் வீட்லேயும் எனக்கு யாரும் அப்படி சொல்லிக் கொடுக்கல. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு குணம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது இருந்தால், இந்த செய்தி கேட்டாவது உங்கள் ஏரியாவில் யாராவது கஷ்டப்பட்ட ஜனங்கள், இல்லை சர்ச்சில் உள்ள ஒரு விசுவாசி குடும்பம், இல்லை பரிசுத்தவான்கள், இல்லை மிஷினரிமாரு, இல்லை உங்களுடைய ரொம்ப தெரிஞ்சவங்க யாராவது ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, இல்லை வீட்டில் பக்கத்து வீட்டில் யாராவது வயசான பாட்டிமார், இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு கடனில் ரொம்ப ஏழை எளிய ஜனமாக இருப்பாங்க, விதவையாக இருப்பாங்க, திக்கற்ற பிள்ளையாக இருப்பாங்க. இப்படி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு யாராவது ஒரு ஆளாவது இருக்கும். யாராவது ஒரு குடும்பமோ எங்கேயாவது இருக்கும். எனக்கு தெரிஞ்சு என் சர்க்கிளில் நான் யார் யாருக்கு கொடுக்கணுமோ சத்தங்கட்டாமல் போய் கொடுத்து வந்துடுவேன். இதே அவங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, நன்மை செஞ்சால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். நன்மை செய்யறதுக்கு தான் நம்மளை உயிரோட வச்சிருக்காரு. இன்னைக்கு நன்மை செய்ய தான் கஷ்டமா இருக்கு, அன்பு கூற தான் கஷ்டமா இருக்கு, மற்றவங்கள போய் விசாரிக்கிறது தான் கஷ்டமா இருக்கு. சில குடும்பத்தில் இறங்கி போய் நன்மை செஞ்சிட்டு இருப்பாங்க. அப்படி ஏகப்பட்ட குடும்பம் இருக்கு. ஏகப்பட்ட குடும்பம் இருக்கு, இறங்கி போய் நன்மை செய்வாங்க. அப்போ பரலோகத்துக்கு என்ன பிரதர் வேணும் அப்படின்னா, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இயேசுவை போல நான் வாழணும்னு சொல்லி ஆசைப்படுறேன், என் இருதயம் மாறிட்டா, என் இருதயம் சேஞ்ச் ஆயிட்டா. சில குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்க நினைப்பாங்க அப்படின்னா, யாருக்காவது ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அவங்க பார்த்தா வேற நாட்டுக்குள்ளே வேற இடத்துல இருப்பாங்க. ஒருவேளை அப்படி யாராவது இந்த செய்தி யாராவது கேட்டிங்கன்னா என் நம்பரில் கூப்பிடுங்க. ஏழை எளிய ஜனங்கள் இருக்காங்க, கொண்டு போய் நேராக கொண்டு போய் கொடுத்து வரலாம். கஷ்டப்பட்ட ஜனங்கள் ஏகப்பட்டு இருக்காங்க. ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்கணுமா, ஒரு ஹோமில் கொண்டு போய் சாப்பாடு கொடுக்கணுமா, இடம் இருக்குது, கூப்பிடுங்க. இதே உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, 11 மாதமும் பாதுகாத்திருக்காரு. நம்ம இருதயம் எங்கே இருக்கு? பரலோகத்தை சார்ந்திருக்கா, இந்த உலகத்தை சார்ந்திருக்கா? பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். ஏன் அப்படி சொல்றாரு? இன்னும் கொஞ்சம் ஆழமா யோசிப்போமே. சில குடும்பத்தில் கிலோ கணக்கில் தங்கம் இருக்கும், கோடி கணக்கில் பணம் இருக்கும், சொத்து ஏகப்பட்டது இருக்கும், வீட்டில் தலைமுறையாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. வீட்டில் பஞ்சம் அப்படின்னா என்னன்னு தெரியாது, தரித்திரம் அப்படின்னா என்னன்னு தெரியாது, வறுமை அப்படின்னா என்னன்னு தெரியாது, கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலை தெரியாது அவங்களுக்கு. சகல செழிப்போட வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஏழை எளிய ஜனம், திக்கற்ற பிள்ளை, கஷ்டப்பட்டவங்க, வறுமையில் இருக்கிறவங்க, பலவிதமான ஜனங்கள் தேசத்துக்குள்ள இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களை சந்திக்கலாம், போய் பார்க்கலாம், அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். அட்லீஸ்ட் கிறிஸ்மஸ் வருது, ஒரு கேக் வாங்கி கொடுக்கலாம், ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். அவங்களுக்கு விசாரித்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம செய்யலாம். இது இந்த டிசம்பர் மாதம். அதுக்கப்புறம் நேராக புது வருஷத்துக்குள்ளே போயிடுவோம். அதனால் இருக்கிற நாட்கள் ரொம்ப முக்கியம். நீங்கள் போகிற சர்ச்சில் ஏழை எளிய ஜனம் இருக்கிறாங்களா, பாஸ்டர்கிட்ட சொல்லி அவங்க மூலிமா நன்மை செய்யுங்க. நீங்கள் போகிற சர்ச்சில் பாஸ்டர் இருப்பாங்க, அவங்க ஒரு புது ட்ரெஸ் வாங்கிட்டாங்களா, இப்படிலாம் நீங்கள் யோசிக்கலாம். கிராமத்தில் விசுவாசிகள் இருக்கிறாங்க, கிராமத்தில் மிஷினரிமார் ஊழியம் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேறு ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் பல மிஷினரிமார் வேறு வேறு இடத்துல ஊழியம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸு இல்லை. சில நேரத்தில் தான் யாராவது கொடுத்தா தான் உண்டு. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அவுட்டர்லலாம் ஊழியம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி யாராக இருந்தால் கூட நீங்கள் அந்த காணிக்கை அனுப்பலாம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம்.
அப்போது நம்ம வீடு கட்டணும், நம்ம வீட்டில் பையன் பொண்ணு இருப்பாங்க, அவங்களெல்லாம் கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், குடும்பத்துக்கு சில தேவைகள் சேர்த்து வச்சுட்ருப்பாங்க. அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம இருதயம் இந்த உலகத்தை சார்ந்திருக்காமல் பரலோகத்தில் தேவனை சார்ந்திருக்கணும். அதுதான் மைய கருத்து. தேவன் எனக்கு ஒரு வீடு கொடுத்துருக்காரு, தேவன் எனக்கு பிள்ளை கொடுத்துருக்காரு, தேவன் எனக்கு தந்திருக்காரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம இருதயம் உலகத்தோடு சார்ந்து இருக்க வேண்டாம். கொரோனாக்கு அப்புறம் நம்ம உயிரோட இருக்கோம். எப்படி? தேவன் கிருபை தந்திருக்காரு, அதனால உயிரோட இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் இவ்வளோ திறமையாக இருக்கேன், நான் சம்பாதிச்சிட்டேன், ஒன்றுமே இல்லை. ஒரு 2 நாள் வயிற்றால போயிட்டு அப்படியே லூஸ் மோஷன் அடிப்பாங்க, அவ்வளோதான். அப்புறம் யாராவது வீட்டில் யாராவது வரணும், 2 நாள் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு மனுஷனுக்கு சின்ன கைகால் வலி, ஒரு வியாதி வந்துட்டு, ஒரு பலவீனம் வந்துட்டு அப்படின்னா அடுத்த நேரம் என்ன செய்யன்னு தெரிய மாட்டேங்குது, என்ன செய்யன்னு தெரிய மாட்டேங்குது. இதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு வியாதி வந்தால் கூட வீட்டில் வேறு யாராவது ஹெல்ப் பண்ணி தான் அவங்கள மறுபடியும் ரீகண்டிஷன் பண்ண முடியும். அப்படிப்பட்ட உலகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். பெருமை கொண்டாடுறதுக்கோ ஒன்றுமே இல்லை. வசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு, உன்னை மண் என்று நினைவு கூறுகிறேன். மண்ணிலேருந்து உருவாக்கி ஜீவ சுவாசத்தை தந்து தம்முடைய ஜீவனை தந்து அவரோட இரத்தத்தினால கழுவி நம்மளை சிருஷ்டித்து நம்மளை பரிசுத்தவானாக மாற்றி, பரிசுத்த ஜாதியாக மாற்றி, சொந்த ஜனமாக மாற்றி, நீதிமானாக மாற்றி, வெளிச்சத்தின் பிள்ளையாக மாற்றி, புதிய ஆவியை தந்து, பரிசுத்தாவியை தந்து, புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி, ஜெப அபிஷேகம் தந்து, இதெல்லாம் தேவனுடைய செயல். அப்போ நம்ம வாழ்க்கையில் எதனாலும் நம்ம இருதயம் பரலோகத்தை சார்ந்து இருந்தால் நம்மளுக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வராது, எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஏன் இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் இருதயத்துக்குள்ள கவலை, வேதனை, துக்கம், நிறைய பிரச்சனை உட்காந்து யோசிச்சிருக்கோம் அப்படின்னா, ஒருவேளை வீட்டில் கணவர் ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க. எனக்கு ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு. கணவர் கஞ்சா பழக்கத்தில் இருக்கார், கஞ்சா பழக்கத்தில் வாழ்ந்துட்டுருக்காரு, வீட்டில் 2 பிள்ளைகள் இருக்குது அப்படின்னாங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணேன். இப்படி சில குடும்பத்துக்குள்ளே கவலை இப்படி நிறைய இருக்கும், வெளியே தெரியாது, சொன்னால் தான் தெரியும். சில வீட்டில் பார்த்தா கணவர் வீட்டுக்கே வர மாட்டார், வேறு யாரு கூடயோ கள்ள தொடர்பு. எனக்கு ஒரு 3 வருஷம் முன்னாடி ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு. கொரோனா நேரத்தில் கணவர் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரலையா, ஒரு 3 மாதம் அப்படி வராமல் இருந்திருக்காரு கொரோனா நேரத்தில். ஒரு 2 வருஷம் கழித்து பார்க்கும்போது 2வது திருமணம் முடித்து 2 பிள்ளை இருந்துச்சான். 2வது திருமணம் முடித்து 2 பிள்ளை இருந்திருக்கு. இவங்க ஒரு டிரைவிங் லைனில் இருக்கிறாங்க, அடிக்கடி வெளியூர் போயிட்டு வருவாங்க. 2 வருஷம் கழிச்சும் தெரியுது, கணவர் 2வது கல்யாணம் முடித்து அவங்களுக்கு 2 பிள்ளை இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு. கொரோனா நேரத்தில் அடிக்கடி கொஞ்சம் வீட்டுக்கு வரல, ஃபோன் மட்டும் பேசிக்கிட்டு வரேன். ஒரு 2 வருஷம் கழிச்சு என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ எனக்கு வேண்டாம், ஃபஸ்ட்டு மனைவி எனக்கு வேண்டாம், எனக்கு ஆல்ரெடி நான் 2வது கல்யாணம் முடிச்சு நான் வாழ்ந்துட்டு தான் இருக்கேன், நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி 2 வருஷம் கழிச்சு இந்த பிரச்சனை வருது. எனக்கு அந்த ஜெபகுறிப்பு வந்துச்சு. இதெல்லாம் ஏன் இரவு நேரத்தில் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வாழ்கிற காலமே ஒரு வித்தியாசமான காலமாக இருக்குது. இந்த கையில் செல்ஃபோன் இருக்குது, செல்ஃபோன் மூலிமா நிறைய ஜனங்கள் கெட்டு போயிட்டுருக்காங்க, சில ஜனங்கள் ஆசிரியப்படுறாங்க. எப்படி அப்படின்னா, அது ஒரு பிஸ்னஸாக இருக்கும், ஒரு வேலையாக இருக்கும், அதை கரெக்டாக உண்மையாக செஞ்சு அதில் சில வருமானம் பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் தீமை நிறைய இருக்குது, அதை கண்டுபிடிச்சிட்டேன். செல்ஃபோன் மூலிமா ஆபத்து நிறைய இருக்குது, செல்ஃபோன் மூலிமா செத்து போனவங்க நிறைய இருக்காங்க. ஏன்னா மன அழுத்தம், டிப்ரெஷனுக்குள்ளே போயிருந்தாங்க, வீட்டில் இருக்க மனைவிட்ட பேச முடியல, வீட்டில் அன்பு கூற முடியல, சில வாலிப பையங்க வீட்டுக்கு வர்றதில்லை, எல்லாம் இந்த செல்ஃபோன் காரணம்தான். இதெல்லாம் என்னென்னா உலகத்தோடு ஐக்கியம்.
உலகத்தோடு ஐக்கியமா இருக்கும்போது அவங்க பரலோகத்துக்கு போறதுக்கு நிறைய தடைகள் இருக்கு. அப்போ பரலோகத்துக்கு போற பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒருவேளை நம்மள்ட்ட கொஞ்சம் பணம் எக்ஸ்ட்ரா இருக்கு, நம்ம நிறைய சம்பாதிச்சிட்டோம், நம்ம நல்ல ஒரு வெல் செட்டில் ஆயிட்டோம், நம்மளுக்கு தேவன் எல்லாமே தந்து முடிச்சிட்டாரு, உங்களுக்கு உண்டானவைகளில் நம்மள்ட்ட என்னெல்லாம் இருக்கோ உங்களுக்கு உண்டானவைகளில் ஏதாவது நம்ம ஒரு ஏழை எளிய ஜனங்களுக்கு கொடுக்கலாம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சி இருக்கான், துரு இருக்கான், அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். நல்லா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருப்பாங்க. ஒரே நேரத்தில் மருமக வந்து மொத்தமாக திருப்பிடுவான். அவ்வளோதான், முடிஞ்சுது. கேட்டால் என் பொண்ணுக்கு தான் கொடுத்தேன் அப்படிம்பாங்க. அங்கே மருமகன் பார்த்தா ஃபுல்லாக வெளியே போயிடும். கஷ்டப்பட்டு சேர்த்துப்பாங்க. இப்போ பணம் எப்படி காணாமல் போகுதுன்னு தெரில, நகை எப்படி வெளியே போகுதுன்னு தெரில, அவ்வளோ டக்குன்னு காணாமல் போயிடும். பல வருஷமாக கஷ்டப்பட்டு சேர்த்துக்காங்க. செகண்டில் எல்லாம் வெளியே போயிடும். திருடன் திருடவும் அழிக்கவும் வேற எதுக்கும் வரமாட்டான், கொல்லவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான். திருட ஏன் வரான்? ஆசீர்வாதத்தை திருட வரான், அழிக்க வரான், கொல்ல வரான். ஒரு வீட்டில் பிசாசு உள்ள என்ட்ரு ஆகிறான் அப்படின்னாலே அவங்க வீட்டில் உள்ள சமாதானம், ஆசீர்வாதம், நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருப்பான், எல்லாத்தையும் கெடுத்துருவான். ஆனால் பரலோகத்தில் உங்களுடைய பொக்கிஷங்களை நம்ம சேர்த்து வச்சாச்சு அப்படின்னா அங்கே திருடனும் வரமாட்டான், அங்கே பூச்சியும் இல்லை, அங்கே கெடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். சரி, இப்போ ஒரு சின்ன கேள்வி. பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும், எப்படி வைக்க முடியும்? நம்ம வாழ்கிற காலம் கடைசி காலம், இன்னும் எத்தனை வருஷம் உயிரோடு இருப்போம் தெரியாது, கர்த்தருடைய வருகை எப்போ இருக்கு தெரியாது. அதுக்கு ஊடையில் நம்ம நன்மை செய்யும்போது அவங்க நமக்கு பதில் செய்ய மாட்டாங்க. ரோட்டில் தர்மம் எடுத்துட்டு இருப்பாங்க, ட்ரெஸ் இல்லாமல் இருப்பாங்க, அனாதையாக இருப்பாங்க, திக்கற்ற பிள்ளையாக இருப்பாங்க, முதியோர் இல்லத்தில் இருப்பாங்க, அம்மா அப்பா இல்லாமல் சின்ன பிள்ளைகள் ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருக்கோம். அவங்களுக்கு போய் ஒரு 1000 ரூபாய்க்கு போய் ஒரு ட்ரெஸ்ஸோ ஒரு போர்வையோ ஒரு சாப்போட வாங்கி கொடுத்தா அவங்க நம்மளுக்கு திருப்பி செய்ய மாட்டாங்க. ஆனால் பரலோக கணக்கில் இருக்கும். பக்கத்து வீட்டில் ஒரு வயசான பாட்டி உள்ள வயசான தாத்தா சாக போகிற நிலைமையில் ஒரு 70-75 வயசுல இருப்பாங்க. அவங்க நம்மளுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க. அவங்கள போய் பார்த்து விசாரித்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணி அவங்களுக்கு தேவையில்லை கொடுத்து வந்தால் பரலோகத்திலே அதையெல்லாம் நினைவுபடுத்தி அவங்களுக்கு நம்ம என்னெல்லாம் செஞ்சுருக்கோமோ அதையெல்லாம் பரலோகத்தில் வச்சுருப்பார். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். இருதயமும் அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறையரோட இருதயம் எங்க இருக்கு? பரலோகத்தை சார்ந்து இருக்கா, பூமியை சார்ந்து இருக்கான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏன்னா சில குடும்பத்திலே இந்த உலகத்தை சார்ந்து இருக்கும்போது நிறைய ஆபத்துகள், நிறைய பிரச்சனைகள் கூடயே வந்துட்டு இருக்கு. கூட இருக்கிற ஆளை நம்ப முடியல. ஏன்னா யார் எப்படி ஜனங்கள் சொல்லி தெரிய மாட்டுக்கு, குழம்பி பார்க்குறாங்க. இப்படி எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு. இரவு நேரத்தில் ஜெபிக்கிற குடும்பம் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் கண்டிப்பாக ஆசீர்வாதம். இரவு நேரத்துக்காக ஜெபிப்போமா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் இந்த இரவு நேரத்திலே இணைந்திருக்காங்களோ நாங்கள் எல்லாரும் உங்களுடைய பாதவடியில் வருகிறோம். கர்த்தர் எங்களுக்கு 11 மாசமும் பாதுகாத்து இந்த டிசம்பர் மாசத்துல அழைத்து கொண்டு வந்தீங்க, நன்றிப்பா. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும் என்று உங்கள் பிள்ளைகளோட பேசியிருக்கிறீங்க. பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். யாரெல்லாம் இந்த இரவிடத்தில் இணைந்திருக்காங்களோ எங்கள் இருதயம் பரலோகத்தை சார்ந்து இருக்கணும்ப்பா. கர்த்தர் வேலையடங்கிய எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லாருடைய பாத்திரம் நிரம்பி வெளியிட்டும்.
ஜெப அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. இரவு நேரத்துல தனி ஜெபம் பண்ண, கையில பைபிள் எடுத்து வாசிக்க, உமக்கு பிரியமானபடி வாழ, நன்மை செய்கிற பிள்ளைகளா இருக்கணும், நற்கிரியை செய்கிற பிள்ளைகளா இருக்கணும், தான தர்மம் செய்கிற பிள்ளைகளா இருக்கணும், திக்கற்ற பிள்ளை, ஏழை எளிய ஜனங்களை கவனிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு மனம் இறங்குற பிள்ளைகளா இருக்கணும். கர்த்தர் கிருபை தாங்க. நஸ்ரனா இயேசு நன்மை செய்கிறவரா சுற்றி தெரிஞ்சிருப்பார். அதே போல உங்க பிள்ளைகள் நாங்களும் நன்மை செய்கிற பிள்ளைகளாக சுற்றி தெரியிருப்பார். அப்படிப்பட்ட கிருபை உங்க பிள்ளைகளுக்குள்ள பெருகட்டும். இணைந்திருக்கிற எல்லா நாட்டில் உள்ள ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகத்தில் நிரப்புங்க. இந்த நாள் முழுவதும் இந்த வருஷத்திலே எத்தனையோ சூழ்நிலை எங்களை பாதுகாத்து அழைத்து கொண்டு வந்திருக்கீங்க. ஸ்தோத்திரம்ப்பா. வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அவங்க இருக்கிற இடத்துல உங்களோட ரத்த கொட்டைக்குள்ளே வேல் அடைங்க. வேறு வேறு சூழ்நிலையில் வேறு வேறு நாட்டுக்குள்ளே இருக்கிறாங்கப்பா. அவங்க இருக்கிற இடத்துல கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கொடுக்கட்டும். எத்தனையோ தேசத்துக்குள்ளே அப்பா பலவிதமான உபத்திரத்தின் மத்தியிலே போராடிட்டு இருக்கிறாங்க. உபத்திரத்தை மாற்றித்தாங்க, கண்ணீரை துடைங்க, கஷ்டப்பட்ட வாழ்க்கை எல்லாவற்றையும் கர்த்தர் அறிவிங்க. அவங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கப்படட்டும். கற்பத்தினிக்கா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இருங்க. மாசமாக இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போகிறாங்க, கர்த்தர் கூட இருங்க. திருமண தேவைக்கா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைங்க. இந்த வருஷத்துல உமக்கு பிரியமானபடி வாழ கற்றுக்கிறது. எத்தனையோ குடும்பத்தில் இன்னும் ட்ரெஸ் எடுக்கலப்பா. கர்த்தர் மனமரங்க. வாலிப பிள்ளைகள் திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்காங்க. ஏற்ற துணையை தாங்க. பண ஆசை இல்லாத குடும்பமாக, நகை ஆசை இல்லாத குடும்பமாக, பொருளாசை இல்லாத குடும்பமாக, ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக பரலோகத்திலே தீர்மானம் பண்ணி எங்களுக்கு தாங்கப்பா. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் கர்த்தரை விட்டு தள்ளி போகிற காரியங்கள் என்னெல்லாம் இருக்கோ எல்லாவற்றையும் நீக்கி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. தேவன் அருளிய அப்போ மினிஸ்டர் மூலியமாக இணைந்திருக்கிற குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க, வேலையடைங்க. எத்தனையோ குடும்பத்தில் பொருத்தனை பண்ணிக்காங்கப்பா, நிறைவேற்ற கிருபை செய்யுங்க. சில குடும்பம் நைட் நேரத்தில் ஹாஸ்பிட்டலில், அவசர சிகிச்சையில், ஐசியூவில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் எம்ஆர் ஸ்கேன் எடுத்து பலவிதமான பிரச்சனைக்கு நடுவில் அப்பா ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் சந்திங்க, தொடுங்க, தொட்டு சுகமாக்கித்தாங்க, பலவீனத்தை நீக்கி போடுங்க, பூரண சுகம் தாங்க. எந்த நாட்டுக்குள்ளே ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. பழனியில் திறந்து, பண்டகசாலை திறந்து, அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்கப்பா. கையின் கீழில் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா தேசத்துல ஜனங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. சில குடும்பத்தில் சமாதானம் இல்லைப்பா, சமாதானம் இல்லைப்பா. சமாதானத்தை கட்டிடுங்க. உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையில் சமாதானத்தை கட்டிடுங்க. எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிங்கப்பா, 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 ஆசீர்வதிங்கப்பா. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. நைட் நேரத்தில் நைட் ஷிஃப்ட்டில் இருக்காங்க, டிரைவிங் லைனில் இருக்காங்க, கர்த்தர் கூட இருந்து பாதுகாத்துக்கொள்ளுங்க. அதிகாலையில் உங்களுடைய சமூகத்தில் கண்வழிக்கு கிருபை செய்யுங்க. தேவையில்ல சொப்பனங்கள், மரண பயம், தற்கொலை எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. வேறு வேறு இடத்துக்குள்ளே அப்பா, வேறு வேறு நாட்டுக்குள்ளே இருக்காங்கப்பா. அவங்க இருக்கிற இடத்துக்குள்ளே கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கொடுக்கட்டும். சகலவிதமான பாதுகாப்பு தாங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ளே இணைந்திருக்காங்க. அவங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. யாரெல்லாம் இந்த இரவு நேரத்திலே பல விதமான பிரச்சனையோடு ஜெபிக்கிறாங்களோ அது எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்கப்பா. நிறைய குடும்பத்தில் யார்கிட்ட போய் சொல்ல, அந்த அளவுக்கு குடும்பத்துக்குள்ள வேதனையான காரியங்கள் அது எல்லாமே நீக்கி போட்டுருங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. இந்த மாதத்தினுடைய எல்லா தேவைகளும் சந்திங்க. கடனில் கஷ்டப்படுறாங்கப்பா, இந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்கப்பா. உங்கள் கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கர்த்தர் கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. இன்னும் கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. உமக்கு பிரியமானபடி வாழ கிருபை தாங்கப்பா. எத்தனையோ குறைகள் உண்டுப்பா, அந்த குறைகளை நீக்கி போட்டுருங்க, நீக்கி போட்டுங்கப்பா, நீக்கி போட்டுங்க. இன்பமான தூக்கம் தாங்கப்பா. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. அதிகாலையில் உங்களோட சமூகத்தில் கண் விழிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. மீதியான வேலை நீங்கள் பொறுப்பெடுத்துருங்க. துதியான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து முன்னிலே பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாபாகியோட அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனோடு கொடுப்பதாக. கிறிஸ்துவ பிரியமானவர்களே, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்தீர்கள். கர்த்தர் குடும்பத்தை அவர்தமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.